அட்வைஸ் பண்ணி கழுத்த அறுக்கும் அப்பங்கார நான் நல்லடா அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனி கொடுக்கும் நண்பன் நானடா. இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எத்தனை பேருக்குங்க திருப்பி கிடைக்கும்? அப்பாவை இப்படி ஒரு இடத்துல பார்க்கும்போது மகனுக்கு இதை விட வேற என்ன பெருமை இருக்கு? போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். 25 வருஷம் கழிச்சு ஒரு பாக்ஸரா மறுபடியும் களத்துல இறங்கி இருக்காரு இவங்களோட அப்பா. ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வெட்டரன்ஸ் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தினாங்க. இதுல பல பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல அவங்க அப்பாவும் ஒருத்தவங்க. இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, அவங்க அப்பாவுக்கு அவரு தாங்க கோச்சு. ஒரு கோச்சா அப்பா கூட இருந்து அவரோட சூப்பரான டேலண்ட அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்கும்போது ஒரு மகனா எப்படி இருக்கும்? கூஸ் பம்ஸ் மொமெண்டா தானங்க இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவுடைய டேலண்ட பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. உங்க அப்பா எவ்வளவு திறமைசாலி தெரியுமாடான்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா பல விஷயங்களை நம்ம குழந்தையா இருக்கும் போது விட்னஸ் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும் போது அப்பாவோட ஃபேவரட்டான அந்த கராத்தே பாக்ஸிங்க நேர்ல பாக்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் அவரை கைட் பண்ற கோச்சாவே இவரு இருக்காருங்க. அப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமே, மனசு சும்மா பின்றாரு. என்ன ஸ்டைலா சண்டை போடுறாரு பாருங்க. கடைசியில் அந்த போட்டியில வின் பண்ணிருக்காருங்க. முதல் பரிசும் வாங்கியிருக்காரு. இதை விட ஒரு பையனுக்கு என்னங்க பெருமை இருக்க முடியும்? அப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் களத்துல இறங்கியிருக்காரு. அதுவும் பையனோட கோச்சிங்லயே ஃபர்ஸ்ட் பிரைஸையும் வின் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. ஐஎம் அபிமன்யு அப்படின்றவரு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.